எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடு தெரியுமா? எப்பவும் போல தான் வெள்ளச்சோறு இருக்கா. நான் காலையில் சோத்துக்கு வேறு தட்டு வச்சு மூடி வச்சுருந்தேன். இந்த பிள்ளையக்காடு சாப்பிட்ற தட்டத்துக்கு மூடி வச்சுருக்கு. இப்படி தான் ஏதாவது பண்ணிக்கிட்டே கிடப்பாவ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிக்கன் கிரேவி பார்க்கறதுக்கு ஒரு மாதிரிக்கு இருக்கலாம், ஆனால் டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. சிக்கன் கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு ரசம் வச்சாச்சு. இன்றைக்கி எப்படி நைட்டெல்லாம் யோசித்து பார்த்தா ஒரு ஐடியா வர மாட்டேன். காலையில் தான் எல்லா ஐடியாவும் பண்ணுது. டக்கு டக்குன்னு யோசித்து எதில் செய்தது தான் பார்த்துக்கிடுங்க. அப்புறம் ரசத்துக்கு உருளைக்கிழங்கு கூட்டு வச்சுருக்கேன். ஒருத்தி சொல்கிறேன், எனக்கு ஏன் உருளைக்கிழங்கு வச்சுருக்கே, சோயா வைக்க வேண்டியது தானே அப்படின்னா. சரி போனால் போகுதுன்னு சோயா ஊற வச்சு மசாலா பொடி தடவி வச்சுருக்கேன். சாப்பிடும்போது நீ வறுத்துக்கோ, அப்படி எண்ணெயில் போட்டு வறுத்துக்கோ அப்படின்னு சொல்லியாச்சு. வேறு என்ன செய்ய, நம்ம ஒன்று யோசித்து வச்சா அது ஒன்று செய்துவேன். அதுக்கப்புறம் எப்பவும் போல் கடுங்காப்பி கிடக்கு. போன வாரம் வச்ச சோயா ஒரு 2-3 சோயா ஃப்ரிட்ஜிலே கிடந்து நெய் தான் தூர போட்டிருக்கு. அதனால் சோயா வைக்கண்டான்னு நான் நினச்சேன். அப்புறம் பார்த்தா எனக்கு சோயா வேணும் அப்படிங்க. சரி நான் அதை கிரேவி பண்ணி வச்சாச்சு. அவ்வளோதான் இன்றைக்கி சாப்பாடு.